بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله والصلاة والسلام على رسوله وآله وصحبه أجمعين. أما بعد. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், குறிப்பாக இச்சபையிலே அமர்ந்திருக்கக்கூடிய உங்கள் மீதும் என் மீதும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆரம்பமாக அல்லாஹ்வின் மீதுள்ள அச்சத்தை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். காரணம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு உபதேசத்தை ஆரம்பம் செய்யும் பொழுதும் அல்லாஹ்வின் மீதுள்ள அச்சத்தை கொண்டு ஆரம்பம் செய்வார்கள். இதையெல்லாம் அல்லாஹ் தஆலா நமக்கு ஹலாலாக்கினானோ அதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றி வாழக்கூடிய வாழ்க்கையையும், எதையெல்லாம் அல்லாஹ் தஆலா ஹராமாக்கினானோ அதை விட்டு விலகக்கூடிய வாழ்க்கையும் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாழும் பொழுதும் மரணிக்கும் பொழுதும் இறை நம்பிக்கையாளர்களாகவே வாழ்ந்து இறை நம்பிக்கையாளர்களாகவே மரணிக்கக்கூடிய சூழ்நிலையை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 சஹாபாக்களை பார்த்து இவர்கள் எல்லாம் சொர்க்கத்துக்குரியவர்கள் என்பதாக கூறினார்கள். அபூபக்கர் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா, உஸ்மான் ஃபில் ஜன்னா, அலி ஃபில் ஜன்னா, அபு உபைதா ஃபில் ஜன்னா, தல்ஹா இப்னு உபைதுல்லா ஃபில் ஜன்னா என்பதாக 10 சஹாபாக்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே மூச்சிலே சொன்னார்கள். அதில் 5 சஹாபாக்களினுடைய வரலாறுகளை நாம் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். அதே போன்று இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற சஹாபி யார் என்றால் தல்ஹா இப்னு உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவர்கள் யார் என்று பார்த்தோம் என்றால் இவர்கள் மக்காவாசி, அதாவது முஹாஜிரின் சஹாபி. இவர்கள் ஆரம்ப காலகட்டத்திலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இஸ்லாத்தில் 8 நபர்கள் நுழைந்திருக்கும் பொழுது 8வது நபராக இவர்கள் இஸ்லாத்திற்குள்ளாக நுழைகின்றார்கள். எந்த அளவிற்கு என்றால் இவர்கள் ஆரம்பமாக இவர்கள் மிகப்பெரிய ஒரு வியாபாரியாக இருந்தார்கள். சிரியாவிற்கு பசரா நகரத்திற்கு இவர்கள் வியாபாரத்திற்கு சென்றிருக்கும் பொழுது இஸ்லாத்தை பற்றி இவர்களுக்கு கேள்விப்படுகின்றார்கள். அங்கே இருக்கக்கூடிய பாதிரியார்கள் எல்லாம் இப்படி ஒரு நபி வருவார், இதற்கு பின்னால் இயேசுவிற்கு பின்னால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால் இப்படிப்பட்ட ஒரு இறை தூதர் வருவார் என்பதாக எங்களுடைய கிதாபிலே இருக்கின்றது, எங்களுடைய இஞ்சில் வேதத்திலே இருக்கின்றது. அப்படிப்பட்ட நபர் உங்களுடைய தேசத்திலிருந்து தான் வருவார், அவர் 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 வந்து விட்டாரா என்பதாக அந்த மக்கள் தல்ஹா இப்னு உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹுவிடம் கேட்கின்றார்கள். தல்ஹா இப்னு உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தெரியாது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபி பட்டம் கிடைத்து விட்டது என்பது அவர்களுக்கு தெரியாது. காரணம், அவர்கள் அந்த நேரத்திலே வியாபாரத்திற்காக சிரியா தேசத்திற்கு வந்திருந்தார்கள். இன்றைக்கெல்லாம் நாம் வியாபாரத்திற்காக பல்வேறு ஊர்களுக்கு சென்றோம் என்றால் உடனே நமக்கான வீட்டிற்கு வருவதற்கான வசதி உடனே கிடைத்து விடுகின்றது. ஆனால் அன்றைக்கெல்லாம் சஹாபாக்கள் 6 மாதம் 8 மாதங்களாக அவர்கள் பயணப்பட்டு அங்கு சென்று வியாபாரங்களை பார்ப்பார்கள். அதே போன்றுதான் தல்ஹா இப்னு உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவிலிருந்து சிரியாவிற்கு வியாபார நோக்கத்திற்காக செல்கின்றார்கள். அந்த இடத்திலே இஸ்லாத்தை பற்றி அவர்களுக்கு சொல்லப்படுகின்றது, இவ்வாறாக ஒரு நபி உங்களுடைய தேசத்திற்கு வருவார், அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக. உடனே தல்ஹா இப்னு உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடனடியாக மக்காவிற்கு உடனடியாக கிளம்பி வருகின்றார்கள். வந்து அவர்களுடைய கோத்திரம் என்ன கோத்திரம் என்றால், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த கோத்திரத்தை உடையவர்களாக இருந்தார்களோ அதே கோத்திரத்தை உடையவர்கள் தான் இந்த தல்ஹா இப்னு உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்கள் உடனடியாக அவருடைய கோத்திரத்தில் மிகச்சிறந்த ஒரு மனிதர் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுவிடம் கேட்கின்றார்கள், இவ்வாறாக நான் கேள்விப்பட்டேனே, இப்படி யாராவது நம்முடைய ஊரிலே நம்முடைய மக்கா மாநகரத்திலே யாராவது இஸ்லாம் என்கின்ற ஒரு விஷயத்தை பரப்புகின்றார்களா என்று கேட்க பொழுது உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், ஆம், நானும் இஸ்லாத்தில் தான் இருக்கின்றேன், நீங்களும் இஸ்லாத்திற்குள்ளாக நுழையுங்கள் என்பதாக தன்னுடைய கைகளால் தல்ஹா இப்னு உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்திற்குள்ளாக வருகின்றார்கள். நாம் ஏற்கனவே பார்த்திருந்தோம், இந்த அஷரத்துல் முபஷ்ஷராவில் 10 நபர்களில் 5 நபர்களை யாருடைய கைகளால் இஸ்லாத்தை ஏற்றவர்கள்? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுடைய கைகளால் இஸ்லாத்தை ஏற்றவர்கள். இவர்கள் இஸ்லாத்திற்குள்ளாக நுழைந்தார்கள் என்றால் அந்த பனு தமீம் என்கின்ற அந்த கோத்திரம் எந்த அளவிற்கு அவர்களை கஷ்டப்படுத்தினார்கள் என்றால், அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுவும் அதே கோத்திரத்தை உடையவர்கள். ஆகையினால் இருவரையும் ஒரே இடத்தில் ஒரே தூண்களில் கட்டி போட்டு விடுவார்கள். அவர்களை தலைகீழாக கட்டி போடக்கூடிய சூழ்நிலை எல்லாம் பல்வேறு காலகட்டங்களிலே நடந்தது. இருவரையும் ஒரே தூண்களிலே இருவருடைய கைகளையும் ஒன்றாக பிணைத்து கெட்டி போட்டு விடுவார்கள். இவ்வாறாக சூழ்நிலைகளெல்லாம் அவர்கள் தாக்குப்பிடித்து வளர்ந்தவர்கள் தான் இந்த தல்ஹா இப்னு உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்.
அவர்கள் மிக கஷ்டங்களையும் துயரங்களையும் அனுபவித்து பிறகு ஹிஜ்ரத்திற்கு மதினாவிற்கு செல்கின்றார்கள். மதினாவிலே எந்த அளவிற்கு இருக்கின்றார்கள் என்றால், மதினாவிலே பத்ர் போர்க்களத்திலே அதிகமான சண்டைகளை இட்டு அதிகமான போர்களில் அதிகமான தன்னுடைய வீரத்தை காட்டுகின்றார்கள். தன்னுடைய வீரத்தை அந்த இடங்களிலெல்லாம் நிர்வகிக்கின்றார்கள். பிறகு உஹதுடைய களம், உஹதுடைய போர் நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு விஷயம்தான். உஹது போர் மிகவும் ஒரு சிரமமான ஒரு போர். நாம் அனைத்து போர்களிலும் சஹாபாக்கள் போரிட்ட அனைத்து போர்களிலும் அவர்கள் வென்றார்கள், உஹதை தவிர. அப்படிப்பட்ட உஹது போரில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்பதாக செய்தி கிடைக்கின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக தாக்கப்படுகின்றார்கள். எந்த அளவிற்கென்றால், இந்த உஹதுடைய போரை பற்றி பார்க்க வேண்டும் என்றால், தல்ஹா ரலியல்லாஹு அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்தோம் என்றால் உஹதுடைய போர்க்களம் நமக்கு தெரிந்துவிடும். காரணம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் அரணாக நின்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு கேடயமாக செயல்பட்டவர்கள் தான் இந்த தல்ஹா இப்னு உபைதுல்லா ரலியல்லாஹு அவர்கள். எந்த அளவிற்கென்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மேலெல்லாம் எந்தெந்த அம்புகள் எல்லாம் அவர்கள் மீது பாய வருகின்றதோ அந்த அம்புகளை எல்லாம் தன்னுடைய உடம்புகளில் வாங்கிக் கொள்கின்றார்கள். அந்த அம்புகளை எல்லாம் அவர்களுடைய உடல்களில் வாங்கிக் கொள்கின்றார்கள். சஹாபாக்கள் எல்லாம் கூறினார்கள், அந்த உஹதுடைய நாள் யாருடைய நாள் தெரியுமா? தல்ஹாவுடைய நாள். அந்த தல்ஹாவுடைய நாள் தான் உஹதுடைய களம். அவர்கள் தல்ஹா தான், எங்கு பார்த்தாலும் தல்ஹா தான் போரிட்டுக் கொண்டிருந்தார்கள். எந்த அளவிற்கென்றால், ஹதீஸ்களிலே பதிவு செய்யப்படுகின்றது, கிட்டத்தட்ட 70 காயங்கள் தல்ஹா இப்னு உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹுடைய மேனியிலே இருந்ததாக ஹதீஸ்களில் பதிவு செய்யப்படுகின்றது. கிட்டத்தட்ட 36 அம்புகள் அவர்கள் மீது பாய்ந்து வந்தது. எந்த அளவிற்கு வீரமாக அவர்கள் உஹது களத்திலே அவர்கள் பாய்ந்து அவர்கள் போர் செய்தார்கள் என்பதனை நாம் தெரிந்து கொள்ளலாம். அதே போன்று பத்ருடைய களத்தை நாம் பார்த்தோம் என்றால், அவர்கள் பத்ரிலே அவர்கள் அனைத்து போர்க்களத்திலும் கலந்து கொண்டார்கள், இல்லா பத்ர் களத்தை தவிர. காரணம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களை பத்ர் களத்திலே உளவு பார்ப்பதற்காக அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹுடைய அவர்களுடைய வியாபார படையை உளவு பார்ப்பதற்காக இந்த தல்ஹா இப்னு உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹுவை அனுப்புகின்றார்கள். அவர்கள் அந்த இடத்திற்கு சென்று ஹௌராய் என்ற இடத்திற்கு சென்று பார்க்கின்றார்கள். அதற்கு முன்னால் அந்த அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹுடைய போர்படை அவர்களுடைய வியாபார கூட்டம் சென்று விடுகின்றது. இதை உடனடியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக மதினா வருகின்றார்கள். மதினாவிற்கு வந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே இல்லை. அங்கே இருக்கக்கூடிய மற்ற சஹாபாக்கள் எல்லாம் கூறினார்கள், பத்ருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்றிருக்கின்றார்கள் என்பதாக. உடனே தன்னுடைய ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு பத்ருக்கு செல்லும் வழியிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் வெற்றி கொடியுடன் வருகின்றார்கள். இதை பார்த்த தல்ஹா இப்னு உபைதுல்லா ரலியல்லாஹு அவர்கள் மிகவும் கை செய்தப்படுகின்றார்கள். யா ரசூலுல்லாஹ், நான் இந்த பத்ர் களத்திலே கலந்து கொள்ள முடியவில்லை என்பதாக. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தல்ஹா இப்னு உபைதுல்லா ரலியல்லாஹு அவருடைய ஆயுதங்களை வாங்குகின்றார்கள். யாரெல்லாம் அந்த பத்ர் களத்திலே சேர்ந்தார்களோ அவர்களுடைய ஆயுதங்களிலே வைக்கின்றார்கள். இவர் பத்ரில் கலக்காவிட்டாலும் பத்ரில் கலந்தவரை போன்று ஆவார் என்பதாக தன்னுடைய ஆயுதங்களை அதனுடன் வைக்கின்றார்கள். கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் இதற்கு முன்னால் ஒரு சஹாபியை பார்த்தோம். அவர்களும் பத்ரில் கலக்காத ஒரு சஹாபி. ஆனால் அவரையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ரில் கலந்தவரை போன்று ஆனார்கள் என்பதாக கூறினார்கள். யார் அந்த சஹாபி? உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள். காரணம், தன்னுடைய மகள் உஸ்மான் ரலியல்லாஹு அவருடைய மனைவி ருக்கையா ரலியல்லாஹு அவர்கள் மிகவும் உடல்நிலை குறைவாக இருந்த காரணத்தினால் அவர்களை பராமரிப்பதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு வந்தார்கள். அவர்களை பராமரிப்பதற்காக விட்டு வந்தார்கள். அவர்கள் பத்ர் போருக்கு சென்று முடித்துவிட்டு வரும் பொழுது ருக்கையா ரலியல்லாஹு அவர்கள் வஃபாத் ஆகி வந்தார்கள். இதை ஏன் மீண்டும் பதிவு செய்கின்றேன் என்றால், இந்த சம்பவம் தல்ஹா இப்னு உபைதுல்லா ரலியல்லாஹு அவருடைய வாழ்க்கையுடன் கலக்குகின்றது. தல்ஹா இப்னு உபைதுல்லா ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? இந்த ருக்கையா ரலியல்லாஹு அவர்கள் வஃபாத் ஆனதற்கு பிறகு அவர்கள் குளிப்பாட்டப்படுகின்றார்கள், அவர்கள் கஃனிடப்படுகின்றார்கள். அவர்களை அடக்கம் செய்வதற்கு உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் மண்ணுக்குள்ளாக இறங்கவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை தெரியுமா அழைத்தார்கள்? தல்ஹா இப்னு உபைதுல்லா ரலியல்லாஹு அவர்களை அழைத்தார்கள். அழைத்து, தல்ஹாவே, என்னுடைய மகளுடைய உடலை நீங்கள் மண்ணுக்கடியில் நீங்கள் வையுங்கள் என்பதாக அனுப்பினார்கள். என்றால் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்த சஹாபியாக தல்ஹா இப்னு உபைதுல்லா ரலியல்லாஹு அவர்கள் இருந்தார்கள் என்பதனை இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். அதிகமான போர்களில் தல்ஹா இப்னு உபைதுல்லா ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய வீரத்தை காட்டியிருக்கின்றார்கள். எடுத்துக்காட்டாக நாம் பார்த்தோம் என்றால், இந்த உஹதுடைய களத்தையே மீண்டும் எடுத்துக்கொள்ளலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள் என்பதாக செய்தி சொல்லப்பட்ட போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் உயிருடன் தான் இருக்கின்றேன் என்பதாக மக்களுக்கு சொல்லும் வேளையிலே அவர்களால் சொல்ல முடியவில்லை.
அனைத்து போர்ப்படையும் அவர்களை சூழ்ந்து வந்தது. ஆகையினால் இந்த தல்ஹா இப்னு உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூக்கியவர்களாக அவர்கள் சொல்ல வைத்தார்கள். அது மாத்திரமல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாப்பதற்கு தன்னையே ஒரு கேடயமாக பயன்படுத்தி கொண்டார்கள். எந்த அளவிற்கு என்றால் ஹதீஸ்களிலே வருகின்றது, அவர்களுடைய விரல்கள் எல்லாம் வெட்டப்பட்டது, கிட்டத்தட்ட 3 விரல்கள் துண்டிக்கப்பட்டது, ஒரு கையே செயலிழந்தது என்ற அளவிற்கு அவருடைய வாழ்க்கை இருந்ததென்றால் எந்த அளவிற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வாழ்ந்தார்கள் என்பதனை இதன் மூலியமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். இதனால் தான் சஹாபாக்கள் எல்லாம் கூறினார்கள், உஹதுடைய நாள் தல்ஹாவுடைய நாளாக இருந்தது என்பதனை நாம் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதிகமான சஹாபாக்களுடைய வரலாறுகளை நாம் படிக்க வேண்டும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது மாத்திரமல்ல, அதிகமான தர்மங்களை செய்யக்கூடியவர்களாக தல்ஹா இப்னு உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹு இருந்தார்கள். நாம் ஆரம்பமாகவே பார்த்தோம், மிகப்பெரிய வணிகர், மிகப்பெரிய பணக்காரர் என்பதாக பார்த்தோம். அந்த அளவிற்கு அவர்கள் பணக்காரர்களாக மிக கோடீஸ்வரராக இருந்தாலும் அதிகமான விஷயங்களில் தியாகம், அதிகமான தர்மங்களை சிந்தனை உடைய மனிதராக தல்ஹா இப்னு உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹு இருந்தார்கள். ஹலர் அல் மௌத் என்கின்ற ஒரு பகுதியிலிருந்து 70,000 திர்ஹம் பணம் வருகின்றது இரவு நேரத்திலே. அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? ஹதீஸ்களிலே வருகின்றது, அவர்கள் அந்த இரவோடு இரவாக பங்கு வைக்கின்றார்கள். காலை எழுந்து பார்க்கும் பொழுது ஃபஜருடைய நேரத்திலே வெறும் அவர்களிடம் 1000 திர்ஹம் தான் இருந்தது என்பதாக ஹதீஸ்களிலே வருகின்றது. அவர்கள் இரவு முழுவதும் சிந்தித்து கொண்டே இருந்தார்கள், இந்த பணத்தை எப்படி தர்மம் செய்வது என்பதாக. அவர்களுடைய மனைவியும் அவர்களும் இணைந்தவர்களாக உடனடியாக தர்மம் செய்தார்கள் என்றால் எந்த அளவிற்கு தர்மம் செய்யக்கூடியவர்களாக அன்றைக்கு தல்ஹா இப்னு உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹு இருந்தார்கள். அவருடைய மனைவியும் அவர்களுக்கு எந்த அளவிற்கு ஒத்துழைப்பு கொடுத்தார்கள் என்பதனை இதன் மூலியமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கெல்லாம் நம்முடைய குடும்பங்கள் எப்படி இருக்கின்றது? அதிகமான நாம் தர்ம சிந்தனைகள் இருக்கின்றோமா? கணவர் தர்மம் செய்ய வேண்டும் என்பதாக ஆசைப்பட்டால் மனைவி தடுப்பார்கள், மனைவி தர்மம் செய்ய வேண்டும் என்பதாக ஆசைப்பட்டால் கணவன் தடுப்பார்கள். அந்த சூழ்நிலை தான் இன்றைக்கு இஸ்லாமிய குடும்பங்களில் சென்று கொண்டிருக்கின்றது. ஆனால் அன்றைக்கு 70,000 திர்ஹம் மிகப்பெரிய கோடீஸ்வரரான தல்ஹா இப்னு உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு இரவோடு இரவாக அந்த பணம் கிடைக்குகின்றது. ஒரு மிகப்பெரிய வியாபாரத்தின் மூலியமாக கிடைக்குகின்றது. உடனடியாக அந்த இரவோடு இரவாக ஃபஜருடைய நேரம் வரைக்கும் காத்திருக்கவில்லை. ஃபஜருடைய நேரத்திலே அவர்களுக்கு வெறும் 1000 திர்ஹம் மட்டும்தான் இருந்ததென்றால் எந்த அளவிற்கு அவர்கள் அதிகமான தர்மம் சிந்தனையுடையவர்களாக இருந்தார்கள் என்பதனை நாம் தெரிந்து கொள்ளலாம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய ஆட்சி காலம், அவர்களுக்கு முன்னால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் என்பதனை அவர்களுடைய வரலாற்றில் நாம் பார்த்தோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்படுகின்றார்கள். 6 சஹாபாக்களை அடுத்த ஹலீஃபாவாக தேர்ந்தெடுத்து செய்வதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு தேர்ந்தெடுத்து செல்கின்றார்கள். யார் அந்த 6 ஹலீஃபாக்கள்? யார்? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, தல்ஹா இப்னு உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹு, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இன்னொரு யார்? மொத்தம் 6 சொல்லிட்டோமா? 6. ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த 6 நபர்களை உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கூறினார்கள், இந்த 6 நபர்களிலிருந்து நீங்கள் தேர்வு செய்யுங்கள் என்பதாக. அந்த 6 நபர்களும் நிற்கின்றார்கள். அந்த 6 நபர்களில் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு கூறினார்கள், நம்ம 6 நபர்களில் 3 நபர்கள் விட்டுக் கொடுப்போம் என்பதாக. அந்த 6 நபர்களில் இந்த தல்ஹா இப்னு உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹு இருந்தார்கள். அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு தன்னுடைய வாய்ப்பை விட்டுக் கொடுத்தார்கள் என்றால் எந்த அளவிற்கு தன்னுடைய மிகப்பெரிய அந்த ஆட்சி பொறுப்பை விட்டுக் கொடுத்தார்கள் என்றால் எந்த அளவிற்கு தியாக சிந்தனை உடையவர்களாக தன்னுடைய தலைமை பதவியை உதறியவர்களாக இருந்தார்கள் என்பதனை நாம் பார்க்க வேண்டும். நம்மை போன்ற ஒரு சின்ன ஒவ்வொரு பெரிய பொசிஷனுக்கும் நம்ம விட்டுக் கொடுக்கல. ஆனால் அன்றைக்கு இருந்த ஹலீஃபாவுடைய பொறுப்பை விட்டு கொடுத்தார்கள். இன்றைக்கெல்லாம் நம்முடைய வார்டு கவுன்சிலருங்க பொறுப்பை கூட விட்டு கொடுக்கறதுக்கு நம்முடைய மக்கள் தன்னுடைய மனதுகளை தயார்படுத்தி கொள்ளவில்லை. ஒரு சின்ன பொறுப்பை விட்டு கொடுக்கறதுக்கு கூட இன்றைக்கு நம்முடைய மக்கள் அவர்கள் தயாராகவில்லை என்றால் அன்றைக்கு தல்ஹா இப்னு உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய மிகப்பெரிய ஹலீஃபா என்கின்ற பொறுப்பை விட்டு கொடுத்தார்கள் என்றால் எந்த அளவிற்கு அவர்கள் அந்த தலைமைத்துவ பொறுப்பை உதறியவர்களாக இருந்தார்கள் என்பதனை நாம் புரிந்து கொள்ளலாம். அது மாத்திரமல்ல, அவர்கள் எப்படி கொல்லப்பட்டார்கள் தெரியுமா? ஷஹீதாக்கப்பட்டார்கள் தெரியுமா? அவர்கள் ஜமல் போர் என்கின்ற போரை நாம் பார்த்தோம் அலி ரலியல்லாஹு அன்ஹுவுடைய வாழ்க்கை வரலாற்றிலே. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மத்தியிலே சஹாபாக்கள் எல்லாம் நீதி கேட்டு சென்றார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹுவுடைய
தலைமையிலே தல்ஹா இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு அவர்கள், ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு என்பதாக ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் அவர்களிடம் உஸ்மான் ரலியல்லாஹுடைய கொலைக்கு பகரமாக என்ன செய்யலாம் என்பதாக நீதி கேட்டு சென்றார்கள். அந்த நேரத்திலே உள்ளே இருந்த ஹவாரிஜிகள் அவர்கள் போரை மூட்டுகின்றார்கள். அவர்கள் இரண்டு பக்கங்களிலிருந்தும் எந்த ஒரு சஹாபியும் அந்த இடத்திலே போர் செய்ய வேண்டும் என்பதற்காக வரவில்லை. அந்த இடத்திலே ஹவாரிஜிகள் தங்களுடைய அம்புகளையும் தங்களுடைய வில்களையும் எய்கின்றார்கள். எய்தால் போர் அங்கு மூழ்கின்றது. நுகருடைய நேரம் அந்த இடத்திலே போர் மூழ்கின்றது. அதிகமான சஹாபாக்கள் கொல்லப்படுகின்றார்கள். அந்த நேரத்திலே அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தல்ஹா இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு அழைக்கின்றார்கள். அழைத்து நாம் போர் செய்ய வேண்டுமா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை நினைத்து பாருங்கள் என்பதாக கூறியவுடன் இந்த தல்ஹா இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு அவர்கள் எந்த ஒரு போரும் செய்யாமல் கிளம்புகின்றார்கள். கிளம்பி அவர்கள் மதீனாவிற்கு வரும் வழியிலே ஒரு கயவன் அவர்களை வில்விட்டு அவர்களை அடிக்குகின்றான். வில்லை வைத்து அவர்களை எய்துகின்றான். எய்தால் அவர்களுடைய முதுகிலே அம்பு படுகின்றது. அவர்கள் அந்த பள்ளத்தாக்கிலே அப்படியே வீழ்கின்றார்கள். அப்படியே அவர்கள் அங்கே இடத்திலே ஷஹீதாக்கப்படுகின்றார்கள். அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அவர்கள் எதிருடைய படையாக இருந்தாலும் அவர்கள் இந்த தல்ஹா இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார்கள். அவர்களுடைய மடியில் வைத்து கண்ணீர் விட்டு அழுதார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிந்தித்து பார்க்க வேண்டும். அதிகமான தியாக குணமுடையவர்களாக தல்ஹா இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு அவர்கள் இருந்தார்கள். ஹிஜ்ரி 36 ஷஹீதாக்கப்பட்டார்கள். அதிகமாக நாம் இவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து அதிகமான படிப்பினைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். வீரமாக இருந்தாலும் அதிகமான தியாகங்களையும் அதிகமான தர்ம சிந்தனை உடையவர்களாக இந்த தல்ஹா இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தார்கள். அதே போன்று வாழ்க்கை நமக்கும் அமைய அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. வஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.